திருமணத்துக்கு பின்னால நான் நானாக இல்ல, கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறோம். இதுல யார் அதிகமாக மாறி இருக்காங்கிற ஒரு கேள்வியை போடும்போது இவர்கள் எல்லாரும் பேசுனதை வச்சு பார்க்கும்போது பெண்கள் அதிகம் மாற வைக்கப்பட்டிருக்காங்க. மாறி இருக்காங்க சொல்ல மாட்டேன், மாற வைக்கப்பட்டிருக்காங்க சொல்லுவோம். ஒன்னே ஒண்ணுதான், அது என்ன இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, பெண்கள் வந்து அதிகமா மாற்றப்படுறாங்க தான். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது அவங்களுக்காக நம்மள மாத்திக்கணும். இதை பண்ணாத, இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத, இதை படிக்காத, அதை படி, இந்த ஸ்கூல் படிக்காத, அந்த ஸ்கூல் படி. அப்போ அதே மாதிரி எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் பண்றதுனால அந்த இடத்துலையுமே பொண்ணுங்க வந்து மாற்றப்படுறாங்க தான், அடுத்தவங்களால மாற்றப்படுறாங்க. கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்டுக்காக, மாமியார் மாமனாருக்காக மாற்றப்படுறாங்க தான். ஸோ கேர்ள்ஸ் லைஃபே இப்படி தான் ஆயிட்டுருக்கு. ஸோ ஜென்ஸும் மாறுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. மேரேஜ் ஆகாத வரைக்கும் அது அவங்களோட சுதந்திரம், அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக பாய்ஸ் மாற்றிக்கிறாங்க தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயத்த கேர்ள்ஸ்க்காக மாற்றிக்கிறாங்க. அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே மாற்றிக்கிறாங்க, டோட்டலாகவே மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இருக்குது. ஆனால் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பை வந்து மாற்றின்னு தான் இருக்காங்க. எல்லாருக்காகவும் அவங்களுக்காக வாழ்கிற லைஃப் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கம்மி தான் இங்கே. மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணுன்ற கேர்ள்ஸ் தான் இங்கே ரொம்பவே அதிகம். நானுமே அப்படி தான். ஸோ நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக யோசிச்சு பார்த்தா முக்கால்வாசி பெண்கள் அப்படி தான், அடுத்தவங்களுக்காக அவங்க மாற்றிக்கிறாங்க தான். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.